நாம் சந்தோஷமா இருக்கும்போதே, சமாதானமா இருக்கும் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காலாட்களோட ஓடும்போது உங்களை இளைக்க பண்ணுவார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவீர்கள்? நீங்கள் சமாதானமான தேசத்திலே அடைக்கலம் தேடி போனால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வீர்கள்? அல்லேலூயா. இன்னைக்கு கைப்பிடிச்சு வா நடந்து போலான்னு, ஐயோ என்னால் நடக்க முடியலன்னு சொல்றீங்களே, ஒரு நாள் குதிரைகளுக்கு சமமாக ஓட வேண்டிய நாட்கள் வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? அநேக நேரங்கள்ல சில காரியங்களை நான் யோசிப்பேன். அதாவது மற்றவர்கள் எப்படின்னு தெரியல, ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்லும் பொழுது, ஐயோ இந்த கொசுக்கடி தாங்க முடியலைங்க அப்படிம்பாங்க. ஐயோ இந்த ஸ்மெல்லு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்குங்க. ஐயோ பலவீனத்தினால சகிச்சுக்க முடியலைங்க. அதாவது சின்ன சின்ன குறைகள் தாங்க முடியாது. சிம்பிள். இன்னைக்கு இந்த சின்ன கொசுக்கடியை நம்மளால என்ன பண்ணல, தாங்க முடியல. ஒரே வெயிலுங்க, தாங்க முடியல, வெளியவே போக முடியல. ஒரே குளிருங்க, தாங்க முடியல. இந்த ஃபேனை போடாதீங்க, அந்த ஃபேனை போட்டுருங்க, இந்த லைட்டை போடாதீங்க. இல்லை, நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். எதுலையுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. கொஞ்சம் அழுக்கான சட்டையை போட்டா கோவம் வந்துடும். கொஞ்சம் ஏதாவது சாப்பாட்டுல குறையாயிருச்சுன்னா கோபம் வந்துடும். கொஞ்சம் அட்மாஸ்பியர்ல ஏதாவது வீட்டுல மாறி இருந்துச்சுன்னா கோபம் வந்துடும். இதெல்லாம் எதுக்கு? அதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதையெல்லாம் தாங்கணும், இதெல்லாம் சகிக்கணும். இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணினீங்கன்னா தான் அடுத்ததுக்கு நீங்க கேப்பபிள்னு அர்த்தம்.